ஓம் ஓம் சாந்தி. நமது லட்சியம் முழுமையான ஃபரிஷ்தா ஆவதாகும். இது ஏன் நமது லட்சியமாக இருக்கிறது? ஏனென்றால் நாம் முழுமையான தூய நிலையை, மாசற்ற நிலையை உருவாக்கி நமது கர்மேந்திரியங்களை குளிர்விக்க வேண்டும். இதன் மூலம் உலகிற்கு மிகப்பெரிய சேவை நடக்கும். இதன் மூலமாக இயற்கைக்கும் மிகப்பெரிய சேவை நடக்கும். இயற்கை தனது சதோப்பிரதான நிலையினை அடையும். மேலும் ஃபரிஷ்தாக்களை நம்பக்கூடிய பிற தர்மத்தின் ஆத்மாக்கள் நமது ஃபரிஷ்தா சுரூபத்தின் மூலமாக பாபாவின் செய்தியை அடைவார்கள். நாம் நமது ஃபரிஷ்தா சுரூபத்தின் மூலமாக அவர்களுக்கு ஞானத்தை வழங்க முடியும். மேலும் அவர்களை அவர்களது பரம தந்தைக்கு அருகாமையில் கொண்டு வர முடியும். மேலும் மூன்றாவது பெரிய விஷயம், இந்த சொரூபத்தின் மூலமாகவே நாம் பல இடங்களுக்கும் சென்று பல ஆத்மாக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அவர்களது துக்கங்களை போக்க முடியும். அவர்களை நோயற்றவர்களாக ஆக்க முடியும். அமைதியற்ற அவர்களது குடும்ப சூழலில் அமைதியின் அதிர்வலைகளை பரப்ப முடியும். எனவே இறை சேவையின் பார்வையிலும் சரி, மேலும் சங்கமயுகத்தின் முழு சுகத்தையும் அடையக்கூடிய பார்வையிலும் சரி, நாம் அவசியம் ஃபரிஷ்தாவாக வேண்டும். மேலும் பகவான் கூறியிருக்கிறார், அவருக்கு உலக நன்மை செய்வதற்காக சில ஃபரிஷ்தாக்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே சுயத்திற்குள் உற்சாகத்தை நிரப்பிக்கொள்வோம். நான் பாபாவினுடைய இந்த மகான் காரியத்தை செய்தாக வேண்டும். பாபாவின் இந்த உயர்ந்த ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும். சங்கம யுகத்தில் நாம் பகவானுடைய ஆசையை பூர்த்தி செய்தோமானால் ஜென்ம ஜென்மங்களுக்கு அவர் நமது மன விருப்பங்களை பூர்த்தி செய்வார். அவரது உயர்ந்த காரியத்தில் நாம் இப்போது சகயோகியாகிவிட்டோம் என்றால் ஜென்ம ஜென்மங்களுக்கு நமது காரியத்தில் அவர் உதவி புரிவார். வேறு எதுவுமே கடைசியில் நமக்கு உதவப் போவதில்லை. இந்த உலகில் நாம் சேர்க்கக்கூடிய சொத்து, செல்வம் எதுவுமே உதவ முடியாது. எனவே எந்த குழப்பத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. யார் ஃபரிஷ்தாவாக வேண்டுமோ அவர்கள் அனைத்து ஓரங்களையும் விட்டுவிட்டு விலக வேண்டும். நாம் எங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று சுய சோதனை செய்யுங்கள். குழந்தைகளிடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோமா? வேலை விவகாரங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறோமா? செல்வம், சொத்து ஆகியவற்றில், பேராசையில், பெயர், புகழ், மரியாதையில் அல்லது சேவைகளில் என்று எதில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம்? தன்னைத்தான் விடுவித்துக் கொள்வது என்பது கூட புத்திசாலித்தனமாகும். எந்த ஒரு மனிதர் தன்னைத்தான் பல விஷயங்களிலும் மாட்ட வைத்துக் கொள்கிறாரோ அவரை யாருமே புத்திசாலி என்று ஒத்துக்கொள்வதில்லை. யார் சுதந்திரமாகி விடுவாரோ அவரே புத்திசாலி ஆவார். அவரே ஞானி மற்றும் யோகி ஆவார். இரண்டாவது விஷயம், நமது மன விகாரங்களின் மீது வெற்றியடைந்து கொண்டே செல்வோம். காமத்தின் இச்சை அமைதியாகிவிட வேண்டும். கர்மேந்திரியங்கள் குளிர்ந்து விட வேண்டும். அதற்காக பயிற்சி செய்வோம். நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன். தேவகுலத்தின் புனிதமான ஆத்மா ஆவேன். நான் பூஜைக்குரிய தெய்வம் ஆவேன். மேலும் கோபத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் கோபமும் தூய்மையற்ற தன்மையாகும். கோபத்தினால் சேர்த்து வைத்த சக்திகள் அனைத்தும் வீணாகிவிடுகின்றன. கோபத்தினால் புத்தியின் தெய்வீக தன்மை அழிந்து விடுகிறது. மேலும் அகங்காரத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். சூக்ஷ்மமான நான் என்பது, அதாவது நான் மிகவும் சரியாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட விஷயங்கள் மனிதர்களை மிகுந்த கலக்கத்திற்கு ஆளாக்குகின்றன, கீழே தள்ளிவிடுகின்றன, குழப்பங்களில் மாட்டிவிடுகின்றன. இது நமது முயற்சியின் பாதையில் தடையாக இருக்கக்கூடியதாகும். எனவே இந்த நான் என்ற உணர்வை தியாகம் செய்ய வேண்டும். கூடவே மனதில் எந்த சுமையையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சுமை நிறைந்தவர் ஃபரிஷ்தாவாக முடியாது. அனைத்து சுமைகளையும் சமர்ப்பணம் செய்து விடுவோம். எனவே சமர்ப்பித்து விடுவோம். சாட்சி உணர்வினை தாரணை செய்வோம். மனோவிகாரங்களிலிருந்து விடுபடுவோம். மேலும் நமது உயர்ந்த கடமையினை நினைவில் வைத்துக் கொள்வோம். அப்போதுதான்
நாம் ஃபரிஷ்தா சொரூப நிலையினை நோக்கி முன்னேற முடியும். எனவே இன்று முழு நாளும் நமது முழுமையான ஃபரிஷ்தா சொரூபத்தினை முன்னிலையில் காண்போம். முன்னால் இருக்கக்கூடிய சுவரில் எனது முழுமையான ஃபரிஷ்தா சொரூபம் இவ்வாறு இருக்கும் என்று சித்திரமாக காட்சிப்படுத்தி பாருங்கள். தரையிலிருந்து மேலே எழும்பி ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் ஒளியை பரப்பக்கூடிய சொரூபம். புத்தி நிரந்தரமாக பாபாவோடு இணைந்திருக்கிறது. தந்தையின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. எனது நெற்றியின் மூலம் நாலா புறங்களிலும் பரவுகின்றன. தனக்குத்தான் இந்த சொரூபம் நான் ஆவேன் என்ற அழகான உணர்வினை ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஏற்படுத்திக் கொள்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.